So friends, இப்போ போன வீடியோவோட கண்டினியூஷன் பார்க்க போறோம். அகைன் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு கிரேட கிரியேட் பண்றதுல ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிரேட்ல வந்து ஒரு பெரிய லெசன் எடுக்கிற அளவுக்கு இருக்கு டாபிக். ப்ரொக்ரஷன் கிரேட் லேடர்னு ஒண்ணு இருக்கு. கிரேட் லேடர்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் டாபிக் தான் அது. இத வந்து நம்ம ப்ரொஃபைல் வச்சு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியும். ரீடைன் கிரேட் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய டாபிக்கா இருக்கனால இது தனியா கவர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட்ல கிரேடுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்னமோ அதை மட்டும் பேச போறோம். ஓகேவா? இதை யூஸ்வலா முன்னாடி கிளாசிக் பேஜஸ் இருக்கும்போது இதை வந்து ட்ரைன் ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப ரெஸ்பான்சிவ் இருக்கு. இனி ஃபியூச்சர்ல விபிசிஎஸ் எனேபிள்டு வரப்போகுது. ரெட்ரூட் பேஜஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன் ப்ராக்ரஸ். ஸோ இந்த கிளாசிக் ரெஸ்பான்சிவ் ரெட்ரூட்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல அதை வந்து ஒரு குட்டியா ஒரு செஷன் மாதிரி கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிரேட்ல பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 4 ட்ரைன் ஸ்டாப்ஸ். கிரேட் டீடைல்ஸ் என்டர் பண்ணுவோம். ஆஸ் யூஷுவல் நீங்க எஃப்எஸ்எம் ஆர் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் பேஜ்க்குள்ள போயிட்டு மேனேஜ் கிரேட்ஸுக்குள்ளதுக்குள்ள டாஸ்க்குள்ள போனீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்ஸும் கிரியேட் கொடுத்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்க கிரியேட்ங்கிற ஒரு டாஸ்க்கை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம், சாரி நாட் அ டாஸ்க், கிரியேட்டை கிளிக் பண்ணும்போது யூ வில் கெட் டு சி தீஸ் 4 ட்ரைன் ஸ்டாப்ஸ். இதுல என்னெல்லாம் என்டர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் உங்களோட ஆரக்கிள் பை டிஃபால்ட் எஃபெக்டிவ் ஸ்டார்ட் டேட் கிடைக்கும். நீங்க இங்க வந்துட்டு உங்க கிரேடு என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த உங்களோட கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டா கிளியரா நீங்க வாங்கி இங்க ஸ்டார்ட் டேட் என்டர் பண்ணுவீங்க. சரி, நீங்க என்கிட்ட இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். இப்ப கிரேட்ஸ் எல்லாம் இப்ப நான் எனக்கு ஒரு சம் 100+ கிரேட்ஸ் கிரியேட் பண்ணணும். அப்ப நான் உட்காந்து இந்த மாதிரி 1 by 1 தான் கிரியேட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இல்ல. அதுக்கு நிறைய மெக்கானிசம் இருக்கு. which we can discuss later point of time. இந்த particular session only for beginners I could say. ஓகேவா? ஸோ அகெயின் கிரேட் செட்ல நீங்க அந்த பிசினஸ் யூனிட்டை செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காமன் செட்ல செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெஸ்ட்ங்கிற நேம் கிரேடு வந்து எந்த பிசினஸ் யூனிட் போட்டாலுமே உங்களுக்கு அதுல இருந்து தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? கிரேட் ஸ்டெப்னா என்ன நீங்க கேட்கலாம். ஓகே, கிரேட் ஸ்டெப்னா ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வளர்றது. ஒரு கம்பெனிக்கு போயிட்டு ஒருத்தர் வளர்றது. இப்ப IC1 IC2 இருக்கும். அதாவது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் 1, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் 2. அந்த மாதிரி PATல இருந்து PA ஆவாங்க. PAல இருந்து அசோசியேட் ஆவாங்க. அசோசியேட்ல இருந்து இன்னொரு கிரேடுக்கு போவாங்க. சோ அந்த மாதிரி இதுல எது சீலிங் ஸ்டெப்னா இருக்கிறதுல எது ஹையஸ்ட் டெசிக்னேஷனோ அந்த இடத்துல நீங்க இதை கொடுத்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரியும் PATயை விட ட்ரைனிங்ல இருந்து இப்ப வந்து அனலிஸ்ட் ஆயிட்டான். சோ இதுதான் சீலிங் ஸ்டெப். அதுவும் நீங்க இங்க என்டர் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுதான் கிரேட் ஸ்டெப்புங்கிறது. அதுக்கப்புறம் கிரேடு ரேட் வந்து நீங்க எப்படிலாம் டிஃபைன் பண்ணலாம்னா, இந்த கிரேடுக்கு யூசுவலா சேலரி பேசிஸ் தான் வந்துட்டு சேலரியை டிஃபைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பட் கிரேட் ரேட்டுமே நீங்க யூஸ் பண்ணலாம். கிரேட் ரேட் அப்படின்னா என்னன்னா, இப்ப இந்த பர்டிகுலர் கிரேடுக்கு இவ்ளோ போனஸ் தரலாம். இந்த பர்டிகுலர் கிரேடுக்கு ஓவர் டைம்க்கு நம்ம இவ்ளோ பே பண்ணலாம். சேலரி இவ்ளோ தரலாம். அப்படிங்கிற காம்பன்சேஷனோட காம்பனன்ட்ஸ டிஃபைன் பண்ற பிளேஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிரேட் எதுனா இந்த கிரேட் ரேட். சோ இங்க போய் நீங்க வந்து அதெல்லாம் குடுத்துக்கலாம். கரன்சி என்ன? இப்ப நீங்க இங்க லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் செலக்ட் பண்ணணும். இதே பர்ட்டிகுலர் கிரேட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எத்தனை கண்ட்ரிக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அசோசியேட்ன்னு ஒரு கிரேடு கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த அசோசியேட்டட் கிரேடுங்கிறது யுனைட்டட் ஸ்டேட்ஸ்ல மட்டும் தான் இருக்கணும்னு இல்ல. இந்தியால இருக்கலாம். என்னென்ன பிரான்ச்சஸ் நீங்க வச்சிருக்கீங்களோ, என்னென்ன LDGs இருக்கோ உங்களோட ஆர்கனைசேஷன்ல, அதுல எல்லாத்துலயுமே இருக்கலாம். சோ அப்ப என்ன பண்ணணும், அந்த பர்ட்டிகுலர் லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப் எல்லாத்தையுமே 1 by 1 இங்க நீங்க செலக்ட் பண்ணிட்டே வரணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த பர்ட்டிகுலர் கரன்சி இங்க டிஸ்ப்ளே ஆகும். அங்க வந்து இந்த கிரேடுக்கு நீங்க என்ன குடுக்குறீங்களோ அத குடுத்துக்கலாம். அதாவது சேலரி லெவலோ, போனஸ் லெவலோ, இல்ல வந்து ஓவர் டைமோ, எது உங்களுக்கு காம்பன்சேஷன் காம்பனன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரேட் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத வந்து நீங்க இங்க கிரேட் ரேட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்படிதான் இந்த செலக்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் டேட்டா குரூப்ல இருந்து நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கொலம்பியாக்கு வந்து கிரியேட் பண்ணி முடிச்சிருவீங்க. அடுத்து டென்மார்க்கு கிரியேட் பண்ணலாம். அடுத்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி 1 by 1 நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுதான் வந்து மேனேஜ் கிரேட்ஸ். இதுல நம்ம பார்த்தது வந்து கிரேடோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. இது இல்லாம கிராட் லேடர், அதுக்கப்புறம் ப்ராக்ரசிவ் கிராட் லேடர், இந்த மாதிரி நிறைய இருக்கு which will be discussed later. This is only for the beginners.
ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். ஆஸ் யூசுவல் நீங்க வந்து செட்டப் அண்ட் மெயின்டனன்ஸ்க்குள்ள வந்துட்டு மேனேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ்ங்கிற டாஸ்க்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க கிரியேட்ன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்ல ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்கு. அத நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ வந்து அ ஏற்கனவே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ட கூட நீங்க வந்து சாரி ஏற்கனவே இருக்கிற ஆர்கனைசேஷன கூட நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டா டிஃபைன் பண்ணிக்க முடியும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கம்பெனிஸ்லலாம் அக்வயர் பண்ணுவாங்கல்ல. இப்போ ஏன்னு ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. பின்னு ஒரு கம்பெனிய மெர்ஜ் பண்ணுவாங்க, இல்ல அக்வயர் பண்ணுவாங்க. அப்ப அங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி நீங்க இங்க மெர்ஜ் பண்ணுவீங்கன்னா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். செலக்ட் அன் எக்ஸிஸ்டிங் ஆர்கனைசேஷன் டு டிஃபைன் அஸ் அ டிபார்ட்மெண்ட். புரியுதுங்களா? இது கன்ஃப்யூஸ் ஆச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் லெட் யூ நோ த டீடைல்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்க கிளாசிஃபிகேஷன்ல நீங்க குடுப்பீங்க. அது வந்து உங்களோட பார்ட்னரோட ஆர்கனைசேஷனா என்ன அப்படிங்கிற டீடைல்ஸ இங்க குடுப்பீங்க. மத்தபடி மத்தது எல்லாமே காமன் தான். ஒரு டிபார்ட்மென்ட்க்கு நேம் குடுப்பீங்க. என்னையிலிருந்து எஃபெக்டிவ் ஆகுதுன்னு பார்ப்பீங்க. அது காமன் செட்டா இல்ல எனி ஸ்பெசிஃபிக் பிசினஸ் யூனிட்டா நீங்க குடுப்பீங்க. அதோட நேம் குடுப்பீங்க. ஸ்டேட்டஸ் குடுப்பீங்க. இது எல்லாமே வந்து காமன் தான். இது தவிர அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்க்கு வொர்க் டே இன்ஃபர்மேஷன். அந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஸ்டார்ட் டைம், இந்த எண்ட் டைம் ஃபாலோ பண்ணணும். அவங்களோட ஃப்ரீக்வென்சி என்ன? இந்த ஸ்டாண்டர்ட் வொர்க்கிங் ஹவர்ஸ் பத்திலாம் உங்களுக்கு பை டிஃபால்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லன்னா சொல்லுங்க. அது நம்ம அசைன்மென்ட் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அதாவது இந்த வொர்க் ஃபோர்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் முடிச்சு அசைன்மென்ட் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது அத கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்க வந்து மேனேஜர் இந்த பர்ட்டிகுலர் டிபார்ட்மென்ட்க்கு நான் ஒரு மேனேஜர் ஆட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் கிரேட்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜாப்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜாப்ஸ்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல. ஜாப்ங்கிறது டைப் ஆஃப் வொர்க் தட் யூ ஆர் டூயிங். ஓகேவா? ஸோ அகைன் இது வந்து எதுக்குள்ள வருவீங்க? ஃபங்ஷனல் செட்டப் மேனேஜர் ஆர் செட்டப் அண்ட் மெயின்டனன்ஸ்க்குள்ள மேனேஜ்ங்கிற ஜாப்ஸ யூஸ் பண்ணி உள்ள வந்துட்டு அங்க கிரியேட் இருக்கும். இங்க அந்த கிரியேட்ட பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு 5 ட்ரெயின் ஸ்டாப்ஸ் வந்து வரும். என்னலான்னா பேசிக் டீடைல்ஸ், எவாலுவேஷன் கிரைட்டீரியா, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ. இந்த மாதிரி ஒரு 5 டாஸ்க் வந்து வரும். ஓகேவா? ஸோ இதுல ஆஸ் யூசுவல் நீங்க வந்து ஆம் அ ஸ்டார்ட் டேட் குடுப்பீங்க. அது என்ன ஜாப் செட்டுன்னு குடுப்பீங்க. ஆக்ஷன் ரீசன் குடுப்பீங்க. நேம் குடுப்பீங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா ஜாப் கோட் வந்து மஸ்ட். இது இல்லாம இதுல நெறைய டீட்டெயிலா இதுலயும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஜாப் ஃபேமிலி இருக்கு. ஜாப் ப்ரொஃபைல் இருக்கு. ப்ரொஃபைல்னா ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஸ்கில் செட்ன்னு சொல்லுவோம்ல. நான் எனக்கு ஒரு ஜாப்க்கு நான் ரெக்ரூட் பண்றேன்னா, அதுக்கு என்ன ஸ்கில் செட் தேவைங்கிறத அந்த ஜாப் ப்ரொஃபைல்ல தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் டீட்டெயிலா ஜாப்ப பத்தி அப்புறமா பார்க்கலாம். பட் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்ல ஒரு காமன் செட்டுக்குள்ள ஒரு ஜாப்ப கிரியேட் பண்ற மெக்கானிசம் தான் இப்ப நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் ரெஃபரன்ஸ் டேட்டா செட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.